இந்த வருஷம் சித்திரக்கனிக்கு தான் நைட்டு எடுத்து வைக்கிறதுல இருந்து காலையில எந்திரிச்சு கண்ணாடி பாக்குற வரைக்கும் கரெக்டா பண்ணிருக்கோம்னு நினைக்கிறேன். தமிழ் நியூ இயரை தான் சித்திரக்கனின்னு கொண்டாடுவாங்கன்னு எனக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் தெரியும். ஏன்னா அம்மா வீட்டுல நாங்க இந்த மாதிரி கும்பிட்டதில்ல. வாங்கிட்டு அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் நான் கழுவி கொடுக்க வீபி அழகா டெக்கரேட் பண்ணிட்டு இருந்தாரு. இதுல மெயினே பாத்தீங்கன்னா இந்த வெள்ளரி பழத்துல கண் மூக்கு வாயின்னு சாமி முகம் வரையறது தான். நான் எனக்கு தெரிஞ்ச மாதிரி வரைஞ்சிட்டு இருந்தேன். ஏதோ ஒன்று குறையுதுன்னு சொல்லி வீபி என்னோட தோடு எடுத்து குத்தி விட்டுட்டு இருந்தாரு. நானும் அவர் பண்றதெல்லாம் வேடிக்கையா இருக்கேன் நின்று பார்த்துட்டு இருந்தா லிப்ஸ்டிக் குறையுது கொஞ்சம் டார்க்கா போட்டு விடுன்னு சொன்னாரு. இவர் தொல்லை தாங்க முடியலப்பான்னு நானும் அவர் கேட்டதெல்லாம் பண்ணிட்டேன். சாமி கும்பிட்றதுக்குள்ள இங்க இருக்க திராட்சை எல்லாம் ஒன்னு எடுத்து ஒருத்தர் சாப்பிட்டு எஸ்கேப் ஆக பாக்குறான். சரி குழந்தையும் தெய்வம் ஒண்ணுதானே நாங்களும் விட்டுட்டோம். சித்திரக்கனிக்கு ரொம்ப முக்கியமானதுன்னு பாத்தீங்கன்னா மாப்பழா வாழை வச்சு சாமி கும்பிடுறது தான். அது கூட நம்ம கிட்ட இருக்க கொஞ்சம் பணமும் நகையோ வச்சு இந்த கண்ணாடியில அடுத்த நாள் காலையில அது தெரியற மாதிரி நம்ம முகத்தை பாக்குறது தான். ஸோ நைட் இதெல்லாம் நம்ம அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு நல்லபடியா சாமி கும்பிட்டு படுத்தாச்சு. அடுத்த நாள் காலையில விடிஞ்சதுமே டைரக்டா வந்து அந்த கண்ணாடியில நம்ம முகத்தை பார்த்து தான் நம்ம கண்ணே முழிக்கணும்னு சொல்லுவாங்க. நீங்களும் இப்படிதான் கும்பிடுவீங்களான்னு கமெண்ட்ல சொல்லுங்க.